ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன். அத்தியாயம் 22. மறுநாள் மனைவி வந்திருப்பாள். அவள் போய் 2 நாள் ஆகுதே என்று அவன் ஆவலாக வந்தான். இருண்ட முதல் மாடி அவள் வரலை என்றது. லைட்டை போட்டவனுக்கு கோபம் வந்தது. 2 நாள் தானே கேட்டா, இப்போ எதுக்கு வரலை என்றவனுக்கு கோபம் பொங்கியது. ச்சே, நான் 9 மணிக்கெல்லாம் வந்திருந்தா அவளை உடனே போய் கூட்டி வந்திருப்பேன். இப்போ மணி 11. அவள் வீடு மட்டும் என்றால் போய்விடுவான். அது லைன் வீடு. ஒரு வீட்டில் ஒரு தட்டு தட்டினா எல்லார் வீட்டிற்கும் கேட்கும். அதுவும் இந்த இரவு நேரத்தில். ஃபோன் வாங்கி கொடுத்து இருந்திருக்கலாம். இல்லை, வேண்டாம். ஒரு முறை வாங்கி கொடுத்துத்தான் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்தேன். ஆமாம், அப்போ செல்போன் அதிகம் இல்லாத காலம். அவனிடம் கூட இல்லை. அவளுடன் திருமணம் என்ற பிறகுதான் அவளோடு பேச அவனும் ஃபோன் வாங்கி அவளுக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்தான். அப்போ அது அவனுடைய 1 மாத சம்பளம். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஃபோன் வாங்கினது. அந்த செல்போன் வைத்துத்தானே யாரையோ ஃபோன் பண்ணி வரச்சொல்லி தப்பித்து போய்விட்டாள். இல்லை, நான் என்ன அடைத்தா வைத்தேன்? சுதந்திரமாக தானே இருந்தா. இந்த சின்ன ஊரில் மனைவியுடன் போக கோவில் தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனாலும் 5-6 முறை டவுனுக்கும் மதுரைக்கும் கூட்டி போய் அவள் கை நீட்டி கேட்டது கேட்காதது எல்லாம் வாங்கி கொடுத்தேனே. அதுதான் என் அருமையும் பணத்தின் அருமையும் தெரியாமல் போச்சு. திருடி கொண்டு போனாலே. என்ன சொல்வது? அந்த வருண் எத்தனை முறை முன்பே சொன்னான், பங்காளி, அதிகமான அழகு பார்க்கலாம், ரசிக்கலாம், குடும்பம் நடத்த முடியாது என்றான். அப்போதே அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று நினைத்தேனே தவிர இப்படி அவமானப்பட்டு நிற்பேன் என்று அவன் கனவில் கூட நினைக்கலை. அதனால்தான் இவளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கவே பிடிக்கலை அவனுக்கு. இவள் மேல் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் மனம் இடம் கொடுக்கலை. ஒரு முறை சூடுபட்டவன் மனைவியால் சுடுவது போலவே அவ்வப்போது ஒவ்வொரு முறையும் தவிக்கிறான். இன்றும் அவனுக்கு தூக்கம் வரலை. எத்தனை கவலை, அவமானம், துக்கம் வந்தபோதும் தந்தையின் வழிகாட்டலில் அவன் மதுவை தொட்டதே இல்லை. எந்த வேதனைக்கும் மது தீர்வு ஆகாது, மருந்து ஆகாது என்று புரிந்தவன் இப்ப மனைவியின் அருகாமைக்கு ஏங்கினான். ஆமாம், அவள் அணைப்புக்காகத்தான் ஏங்கினான். என்னது, 2 மாசத்துல இப்படி மாறி போய்விட்டேன்? இது நல்லது இல்லையே. மது மாது இரண்டுமே நல்லது இல்லையே. நம்மை அடிமையாக்கிவிடும். ஒருத்திக்கு அடிமையாகி பட்ட அவமானம் பத்தாதா என்று புத்தி சொன்னாலும் மனமும் உடலும் அவளை தேடியது. மறுநாள் காலை அவன் அந்த காம்பவுண்டிற்கு முன் காரை நிறுத்திய போது அங்கே பள்ளிக்கு செல்ல ஆட்டோவிற்காக வாசலில் காத்து நின்ற அந்த குழந்தைகள் அவனை கண்டதும், ஏய் தனாக்கா மாமா என்று அவனை பார்த்து சிரிக்க, அவன் சொந்த தங்கச்சி பிள்ளைகளை கூட எட்டி நின்று 2 விரலால் தொட்டு பார்த்து கொஞ்சுவதோடு சரி. பாவனா கணவன் கூட, என் மக கடிச்சிட மாட்டா, தைரியமாக தொடுங்க மச்சான் என்பான். அதற்கும் ஒரு சின்ன புன்னகை, அவ்வளவுதான். அவனுக்கும் பிள்ளை ஆசை உண்டு, கனவுகள் உண்டு. எல்லாவற்றையும் தீயிட்டு பொசுக்கிவிட்டு சென்று விட்டாள். அதன் பிறகு அந்த இடத்தில் இப்போ இவளால் தான் அந்த சாம்பல் குறைந்து வருகிறது. பிறகுதானே பசும் புல் முளைக்க முடியும். அவன் எதையும் கண்டுகொள்ளாமல் அவள் வீட்டிற்குள் நுழைய, அங்கே லொடலொடவென்ற பழைய தையல் மிஷினில் அமர்ந்து தைத்து கொண்டு இருந்தாள். அவன் வந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை. நின்ற இடத்தில் இருந்தே எட்டி பார்த்தான். அறையில் கிச்சனில் யாரும் இல்லை. இவ மட்டும்தான் இருக்காளா என்று அவளை பார்க்க, அள்ளி செருகிய கொண்டை, பழைய நைட்டி, வழக்கம்போல் தாலி அவள் நெஞ்சில் கிடந்தது. நெற்றியில் வியர்வை துளி. அப்போதுதான் குளித்து இருக்கிறாள். அவன் அவளை ரசித்து பார்த்தபோது ஒரு வாண்டு எட்டி பார்த்து, தனாக்கா மாமா வந்திக்கார் என்றது. அவள் பட்டன நிமிர அவள் முன்னே ஐயனார் மாதிரி நின்ற உருவத்தை பார்த்தவள் முதலில் பூவாய் மலர்ந்த அந்த சிரிப்பு பட்டென்று வாடியது. சற்று பயத்துடன், வாங்க என்றாள். 2 நாளுன்னு சொன்னவ இங்கேயே இருந்தா என்னடி அர்த்தம் என்று அவன் உரும. நல்ல வேலை, சத்தம் அதிகமில்லை. அது என்று அவள் தயங்கிய நேரம்
ஒரு பெண் உள்ளே நுழைந்து, அக்கா முடிச்சிட்டியா என்று கேட்க, அவள் அவனை பாவமாக பார்த்து, ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் என்றவள், உனக்காக தாண்டி காலையில் 4 மணிக்கே எழுந்து தச்சேன், இந்தா பாரு என்று மெஷினில் இருந்ததை எடுத்து கொடுக்க, அவள் தன்மேல் வச்சு பார்த்துட்டு, சூப்பராக இருக்குக்கா, என்னதான் காசு கொடுத்தாலும் ஒன்றை மாதிரி தைக்க நம்ம ஊரில் ஆள் இல்லை, இந்தா என்று காசை கொடுத்தவள், நீ எப்போ வந்தாலும் கொடு, நீ எப்போ வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு சரியா, இன்னும் 4-5 சுடிதார் துணியை தைக்க வேண்டியது இருக்கு என்றவள் ஓரக்கண்ணால் அங்கே நின்றவனை பார்த்து விட்டு, நியந்தனா காது அருகில் குனிந்து, இவர்தான் உன் கணவரா, பார்க்க நல்லாத்தான் இருக்கார், ஆனால் வயசு கூடுதலாக இருக்கும் போலையே, நீ என் அக்கா வயசு தானே என்றாள். பயந்து போனத்தானா, நீ போ என்று விரட்டி விட்டாள். அவள் மெதுவாக சொன்னாலும் அந்த சின்ன காலில் அவன் காதில் நன்றாக விழுந்தது. அவள் சென்றதும் பயந்து போன நியந்தனா, நான் இன்னைக்கு வரதா தான் இருந்தேன் என்றாள். ஓ, அப்போ சரி கிளம்பு என்றான். அது எப்படி? வாங்க நான் டீ போடுறேன் என்று அவள் சமையல் அறைக்குள் போக, எனக்கு வேண்டாம், நீ சாப்பிட்டியா? அது அது இல்லை, சரி கிளம்பு வீட்டுக்கு என்றான். அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, நான் யாரை பற்றியும் கேட்கல, இப்போ அமைதியாக கிளம்புறியா இல்லையா என்று அவன் அதட்ட, அவள் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு கிளம்பினாள். வரும்போது கட்டியிருந்த சேலைதான் இப்போதும் கட்டி தலையை மட்டும் பின்னி கொண்டு கிளம்பியவள் கையில் ஒரு சின்ன பட்டன் ஃபோனும் சார்ஜரும் மட்டும் இருந்தது. கதவை பூட்டி பக்கத்து வீட்டில் கொடுத்து விட்டு வர அவன் ஜீப்பை எடுத்து கொண்டு நின்றான். அவள் ஏறியதும் ஜீப் கிளம்பியது. ஆக இந்த ஃபோன் வாங்கத்தான் 2 நாளாக இங்கே வந்து துணி தைச்சிங்களாக்கும் என்றான். ஆமாம், கூடவே காசு வந்துச்சு, 2 மாதமாக வீட்டு வாடகை கொடுக்கல, அதுதான் மீதியை அம்மா கிட்ட கொடுத்தேன், வேண்டாம்னு தான் சொன்னாங்க. மகனாக இருந்தால் அம்மா அப்பாவை பார்க்க வந்தால் காசு கொடுத்துட்டு தானே போவான், எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆம்பளை புள்ள நான் தான் என்றாள். அவனுக்கு அப்படி ஒரு நிம்மதியாக இருந்தது. சொல்லப்போனால் அந்த மாவட்டத்திலேயே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன், பரம்பரை பணக்காரன் சித்தார்த். அவன் மனைவி கூலிக்கு தைக்கிறாள் என்றதும் முதலில் கோபம்தான் வந்தது. ஆனால் இப்போ அவள் சொன்னதை கேட்டதும் அந்த கோபம் ஓடிவிட்டது. அவனுக்கு சாதிக்க நினைக்கும் பெண்களை விட தன் குடும்பத்தை காப்பாற்ற போராடும் எளிய பெண்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மதிப்பான். அவனிடம் எத்தனையோ பெண்கள் சித்தால் வேலை பார்க்கிறார்கள். பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற, படிக்க வைக்க கல்லும் மண்ணும் சுமக்கிறார்கள். இவள் தன் தேவைக்காக இப்படி செய்திருந்தால் அவனுக்கு கோபம் வந்திருக்கும். குடும்பத்துக்கு செய்தவளை கண்டிக்க மனம் வரலை. அதே சமயம் நீ துணி தச்சு கொடு என்று சொல்லவும் முடியாது. மாமனார் வீட்டுக்கு வீடு வாங்கி கொடுத்து அவளுக்கு ஒரு பெரிய கடை வைத்து கொடுத்து அவர்கள் பொருளாதார நிலையை அவன் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் உயர்த்தி விடலாம். ஆனால் அதற்கு இவள் என் முதல் மனைவியாய் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை, உலக வழக்கமாக போயிருக்கும். அவனுக்கும் மனதிற்குள் இவ்வளவு தயக்கம் வராது. ஆனால் இப்ப நான் அப்படி செய்தால் வீட்டில் இருக்கும் சித்தியும் கன்யாவும் போதும், இவளையும் இவள் குடும்பத்தையும் தூற்றுவதற்கு. அதற்கு கூட நான் கவலைப்படலை. இன்னும் அவனுக்கு ஏதோ ஒரு மனத்தடை இருந்துக்கிட்டே இருக்கு. இவளிடம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று. உனக்கு இந்த வாழ்க்கை நிம்மதியாக நிலைக்குமா என்று உள்ளூர ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த நிம்மதி இப்போ இல்லை. காரணம், இந்த திருமணம், இவளுடனான இந்த வாழ்க்கை நிலைக்கணுமே என்ற ஒருவித பயம், பதட்டம் அவனுக்குள்ளே இருக்கு. அதனால்தான் அவள் 2 நாளைக்கு பிறகும் வரலை என்றதும் தன் வேலைகளை விட்டுட்டு அவளை தேடி போகிறான். அவள் வரும்போது வரட்டும் என்று அலட்சியமாக இருக்க அவனால் முடியலை. நான் அவ குடும்பத்தை பெரிய அளவு உயர்த்திய பிறகு அவள் போலவே இவளும் என்னை விட்டு போய்விட்டாள். முன்பை விட இந்த ஊரும் உறவும் என்னை பார்த்து கைகொட்டி சிரிக்கும். அதற்கு பயந்துதான் இவளை மனசார ஏற்றுக்கொள்ள ஏதோ தடுக்குது. வீட்டிற்கு வந்தவர்களை பார்த்த கன்யா இருவரும் பார்த்தீங்களா என்று பார்த்தார்கள். அவள் மாடி ஏறி போய் சாப்பிட்டு இரு என்றான்.
மணி 10 போகுது, இன்னுமா நீ சாப்பிடலை என்று கன்யா ஏதோ மாமியாரை பார்த்தபடி கேட்க, பாவம் சாப்பாடு இருந்திருக்காது. ஏன் வீட்டுக்கு போன மாப்பிள்ளைக்கு ஒரு டம்ளர் காப்பியாவது கொடுத்தாங்களா இல்லையா? என்னமோ என்று சொல்லி தள்ளி நின்று பேசினாலும் அவன் காதில் விழ வேண்டும் என்று தானே அவர்கள் பேசினார்கள். கேட்டீங்களா? சாப்பிட போனவளை வா வான்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தீங்கல்ல, இப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த பேச்சை கேட்டீங்களா இல்லையா என்று முதன் முறையாக கணவனை கோபமாக கேட்டாள். அவளின் கோபத்தை பார்த்தவன், நான் சொன்னதை நீ செஞ்சியா? உன்னோட இந்த வீட்டில் உன்னை கேள்வி கேட்கவும் பேசவும் எனக்குத்தான் உரிமை இருக்குது. அதே மாதிரி என் பேச்சைத்தான் நீ கேட்கணும். இப்போ சாப்பிட போறியா இல்லையா என்று அவன் சொல்லி வாய் மூடும் முன் அவள் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட அவன் ஃபோனை பார்த்து கொண்டு இருந்தவன் அவள் கை கழுவ போகவும் மாடி ஏறி வந்துவிட்டான். அவளும் பின்னாடியே வரவும் ஹாலுக்குள் வந்தவளை தூக்கி கொண்டு அவள் அறைக்குள் சென்றவன் அவளை வன்மையாக தேடினான். இத்தனை நாள் பிரிவை ஈடுகட்டுவது போல் அவன் அவளை செயலால் கொஞ்சினான். எப்போதும் அவளை அவன் வாய்விட்டு கொஞ்சியதே இல்லை. அவள் இதழ்களில் கொஞ்சம் வார்த்தைகள் வராது, ஆனால் இதழ்கள் கொஞ்சம். கிட்டத்தட்ட மணி 1 வரை அவன் அவளை விட்டு அகலவே இல்லை. வயலுக்கு போய்விட்டு வந்த முருகவேல், என்ன இந்த நேரத்தில் பெரியவனோட ஜீப் நிற்குது என்று மனைவியிடம் கேட்க, ஊருக்கு போன புது பொண்டாட்டிய உங்கள் மகன் வெக்கம் இல்லாமல் பகலில் கொஞ்சிக்கிட்டு கிடக்கிறான் என்று தனக்கு முன்னால் மனைவியிடம் இது உன் வீடு என்று அவளுக்கு சொன்னது அத்தனை கோபமாக இருந்தது. மனைவி சொன்னதை கேட்ட அவன் பொண்டாட்டியத்தானே கொஞ்சுறான், நான் ஒன்றை கொஞ்சாட்டி உன் பிள்ளைக வந்திருக்குமாடி என்று கேட்க, பேச்ச பாரு கிழவனுக்கு என்று கல்யாணி நொடித்து கொண்டு உள்ளே போய்விட்டார். அவன் திரும்ப குளித்து உடைமாற்றி மனைவியோடு கீழே வந்து மதியம் சாப்பிட்டு விட்டுத்தான் சென்றான். அடுத்த 1 வாரத்தில் கன்யாவின் பிறந்த நாள் வந்தது. எல்லா வருடத்தையும் விட இந்த வருடம் சிறப்பாக கொண்டாடணும் என்று கணவனிடம் அடம் பிடித்தாள். ஏன் என்று அவன் கேட்க, எனக்கு தோணுது என்றாள். ஆனால் உண்மை என்ன என்றால், தன் சொந்த பந்தங்களுக்கு நடுவே நியந்தனா ஒன்றும் என்னை போல் சந்தோஷமாக வாழலை என்று காட்டத்தான் செய்தாள். பொதுவாகவே தஸ்வின் தன் பிறந்த நாள், மனைவியின் பிறந்த நாள், தங்களின் திருமண நாள் இவற்றை நன்றாகவே கொண்டாடுவான். சித்தார்த் எதிலும் கண்டுகொள்ள மாட்டான். பிள்ளைகளின் பிறந்த நாளின் போது கல்யாணியும் கன்யாவும் திட்டமிட்டு பிள்ளைகள் கிட்ட ஏதாவது காஸ்ட்லியாக பெரியப்பா கிட்ட கேள் என்று சொல்லி கொடுத்திருப்பார்கள். சின்ன பிள்ளைகள் வைரமும் நகையுமா கேட்கும்? அதற்கு பிடித்த பொம்மை, சாக்லேட் இப்படித்தானே கேட்கும். அவர்கள் அவனிடம் வந்து தனக்கு இது என்ன வேண்டும் என்பதை சொல்லி அம்மா அப்பா அவர்கள் பெரியப்பாவிடம் வந்து, பெரியப்பா எங்களுக்கு இது வேணும் என்று சொல்லி கூடவே அம்மாவும் அப்பத்தாவும் கேட்க சொன்னாங்க என்றும் சொல்லிவிடுவார்கள். போய் தொலையுது என்று அவர்கள் கேட்டதையே தஸ்வின் வாங்கி கொடுக்க சொல்லி தஸ்வினிடம் கொடுப்பான். தஸ்வின் மனைவியையும் அம்மாவையும் திட்டுவான். என் மானத்தை வாங்குறீங்க என்பான். அன்று கன்யா பிறந்த நாளுக்கு வீட்டின் முன்புறம் இருந்த அழகான தோட்டத்தில் சீரியல் விளக்குகள் போட்டு வீட்டையும் கீழே டெக்கரேட் பண்ணி நவநாகரிகமான பார்ட்டி ஒன்று அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. காலையில் போகும்போது அதன் ஏற்பாடுகளை சித்தார்த் கவனிக்கலை. அன்று இரவு 8 மணி இருக்கும். ஏனோ வீட்டுக்கு போகலாம் என்று தோன்ற அன்று வீட்டுக்கு சித்தார்த் சீக்கிரம் வந்துவிட்டான். வீட்டை பார்த்தவனுக்கு புரிந்துவிட்டது.